ரத்னா ஹிந்து காலேஜ்ல ஒரு டிபேட் வந்து நடந்திருக்குது. அதுல வந்து அந்த மாணவர்கள் வந்து ரொம்பவுமே உணர்வுபூர்வமாக தமிழ் கட்சிகள் பத்தி, தமிழரசு கட்சிகள் பத்தி அவங்களுடைய வாதங்களை எடுத்து முன் வச்சிருந்தாங்க. மிக திறமையான ஒரு அ இளைஞர் மாணவர்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு எதிர்காலத்திலே அரசியலிலே ஆர்வம் இருந்தால் எங்களுடைய கட்சியிலே இணைந்து செயல்படுமாறும் இந்த இடத்தில் நான் அழைப்பு கொண்டு விடுக்கின்றேன். மாகாண சபைகள் தேர்தல் நடக்குமா? பார்லிமென்ட்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் அது பத்தி போகுது? அது பத்தியான கொஞ்சம். நான் நினைக்கிறேன் கூடுதலான நேரம் இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட பற்றியே போயிட்டு இப்படித்தான் எஸ். வாழ்க்கையில சும்மா நேரம் மணியாக ஆடுது நமக்கு. ஓகே. மாகாண சபை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். மாகாண சபைகள் வந்து நடத்துறதிலே ஒரு இழுபறி இருக்கின்றது. அதுக்கு இரண்டால் மாகாண சபைக்கான அந்த தேர்தல் சட்டத்தை மாற்றி அமைத்தாலும் கூட அதுக்கான அந்த எல்லை நிர்ணயம் செய்யாததால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். 2019ஆம் ஆண்டு 8வது பாராளுமன்றத்திலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை முன்வைத்திருந்தார். 9வது பாராளுமன்றத்தையும் அவர் அந்த தனிநபர் சட்டமூலத்தை முன்வைத்திருக்கார். 2010ஆம் பாராளுமன்றத்தில் நான் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை முன்வைத்திருக்கிறோம். இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பழைய வீதாசார முறையை நடத்த வேண்டும் என்று. ஆனா அரசாங்கம் அதை பொருட்படுத்தாமல் இப்ப நாங்கள் அதை வாக்கொடுப்பொண்டு கோரினால் அரசாங்கத்துக்கு வந்து 159 இருக்கு. பாராளுமன்றத்திலே ஒரு சிறு பெரும்பான்மையுடன் அதை அமல்படுத்தினால் மாத்திரம் தான் சட்டமாக மாறும். அப்ப அந்த பாராளுமன்றத்துக்கு நான் கொண்டு வந்த சட்டம் மூலம் வந்து அரசாங்கம் விரும்பாவிட்டால் அதை அமல்படுத்த முடியாது. அதனால அது இப்பயும் நாளைக்கு அரசாங்கம் இன்றைக்கு முடிவெடுத்தால் அடுத்த பாராளுமன்ற அமர்விலே மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்து சட்ட தேர்தலை நடத்தலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு மாகாண சபை தேர்தல் நடத்துறதிலே வந்து சில சங்கடங்கள் பாதிப்பில் இருக்கு போல் என்றால் ஹிஸ்டாரிக்கா ஜேவிபி வந்து மாகாண சபை முறைமைக்கு எதிரானவர்கள். அதே போலதான் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய கொள்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட மாகாண சபை தேர்தல் நடத்தினால் அவங்களுடைய வெற்றி எவ்வளவு தூரம் வாக்கு வெற்றி கிடைக்கும் என்ற சம்பந்தமாக ஒரு சந்தேகம் இருக்கிறபடினால அவர்கள் அதை இழுத்தடிப்பு செய்யறதுக்கு முயற்சிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நான் எனக்கு தற்பொழுது ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தெரிவுக்குழுவுடைய எண்ணிக்கை 12 பேர். அதிலே 8 பேர் அரசாங்கத்தை சேர்ந்தவர். அதிலே தலைவரும் விஜித் ஹேராத் அமைச்சர், 4 பேர் எதிர்கட்சியில் இருக்கிறோம். அதிலே முதலாவது கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற அமர்வுகள் நடந்த பொழுது முதலாவது கூட்டம் விஜித் ஹேராத்துடைய தலைமையில் நடந்தது. அதிலே நாங்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டோம். இந்த சிலை கமிட்டியை நியமித்து இதனூடாக காலம் இழுத்தடிப்பு செய்யறதுக்கு. ஆனால் அவர் சொன்னார், இல்லை, சிலை கமிட்டியை நியமித்தாச்சு, இனி வந்து சிலை கமிட்டியூடாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். சிலை கமிட்டியுடைய முதலாவது, அதாவது சிலை கமிட்டி நியமித்தால் 90 நாட்களுக்குள்ளே அந்த அறிக்கை சமர்ப்பிக்கணும் பாராளுமன்றத்துக்கு. அப்ப நாங்கள் எதிர்பார்த்தாங்க ஆக குறைந்தபட்சம் 90 நாட்களையாவது இந்த முடிவொன்று வந்து தேர்தல் நடத்தக்கூடிய ஏற்பாடுகள் வரும். அவர் அன்றே சொல்லிவிட்டார், அது முதலாவது அறிக்கை தான் 90 நாட்களை கொடுக்க வேணும், அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் என்றால் அந்த பிளான் வந்து 3 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்துறதுக்குரிய ஏற்பாடு செய்வது அல்ல. நீ அடுத்த கட்டம் சட்டமா அதிபரையும் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவரையும் தேர்தல் ஆணையாளரையும் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கிற பாராளுமன்ற கூட்டத்திலே அவர்களுக்கு அழைப்பு விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் முடிந்த வரைக்கும் இந்த மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்றதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றால் தற்பொழுது தமிழ் மக்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் அதிகார பரவலாக்கல் அதிகார பகிர்வை வந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் மாகாண சபை முறைமை. எங்களுடைய இலக்கு வந்து வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநிலத்துல எங்களுடைய ஒரு சமஷ்டி அடிப்படையில் தீர்வாக இருந்தாலும் இப்பொழுது அரசியலமைப்புக்குள்ளே இருக்கிற இந்த மாகாண சபை முறைமையாவது நடைமுறைப்படுத்தினால் எங்களுடைய மக்களுடைய பொது வாழ்வுக்கு இலகுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கல்வி, சுகாதாரம், நீர்ப்பாசனம் இப்படியான பல விடயங்கள் வந்து பகிரப்பட்ட அதிகாரங்கள், அந்த பகிரப்பட்ட விடயங்கள். அப்ப மாகாண சபையிலே வந்து ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழு இல்லாமல் இருக்கும் பொழுது அதை ஆளுநர் தான் பயன்படுத்துவது. அப்ப இதிலே வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கின்றால் சிங்கள ஆளுநர்களை வைத்துக் கொண்டு கிழக்கு மாகாணத்துல போன்ற பிரதேசங்களிலே முழுக்க தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார். இன்று கிழக்கு மாகாணத்திலே கல்வி பணிப்பாளர் ஒரு சிங்கள மாகாணத்திலே இருக்கிற சுகாதார பணிப்பாளர் சிங்கள மொழி பேசும் ஒருவர். இவர்களை வைத்து வரும் வளங்களையும் சிங்கள பிரதேசங்களிலே இவங்க மாற்ற முடியும். இப்படியான விடயங்கள் வந்து ஒரு புலியான விடயம். இப்ப அரசாங்கம் மாகாண சபையின் தேர்தலை நடத்துவதில் இழுத்தடிப்பது ஒரு புலியான விடயம். இப்ப நான் முடிக்கிறதுக்கு சொல்றேன், இது நான் இப்ப சொன்னது அரசியல் விமர்சனம். இதே நான் ஒரு அவதூறாக சொல்லுவா, அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக இருந்து கொண்டு அவர் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான தரப்புடன் காசு வாங்கி தேர்தலை நடத்தாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவதூறு. இதான் அரசியல் விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்றதையும் சொல்லிக் கொள்றேன். ஓகே. மற்றொரு கேள்வி, இந்த செம்மணி விஷயத்துல வந்து அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு என்ன? இன்டர்நேஷனல் மெக்கானிசம் எதையாவது அவங்க யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? அண்மையிலே இந்த கேள்வி சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது கௌரவ நீதி அமைச்சர் சொன்னார், தாங்கள் அகழ்வு பணிகளை 20ஆம் தேதி பிறகு ஆரம்பிக்கிறதாக. ஆனால் அந்த கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களை வைத்து வந்து இதுவரைக்கும் ஏற்கனவே எடுக்கப்பட்டதுகளை வைத்து இதுவரைக்கும் எதுவும் செய்யவில்லை. அதே போலதான்
96ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமியோட கொலைக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட சில எலும்புக்கூடுகள் இப்பொழுது வந்து ஸ்காட்லாந்து இல்லாட்டி அயர்லாந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கு. அப்ப அந்த எலும்புக்கூடுகளை வைத்தாவது டிஎன்ஏ பரிசோதனை செய்தால் இதுக்கு சில ஆதாரங்களாக கிடைக்கும். ஆனால் அண்மையிலே பிமல் ரட்நாயக் அவர்கள் நான் பார்த்து நான் செய்தியிலே சொல்லியிருக்கிறார், அகழ்வு பணிகளை முன்னெடுக்கிறதை நாங்கள் வரவேற்கவில்லை என்று. அகழ்வு பணிகளை முன்னெடுக்கிறதை வரவேற்கிறோம். ஆனால் அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகளுக்கு விசாரணை செய்து நீதி கிடைக்க வேணும் என்றதிலே வந்து அரசாங்கம் பின்னடிக்குது. நானும் சொல்லியிருந்தேன், நான் அரசாங்கத்துடைய மக்கள் கொடுத்த ஆணை லஞ்சம் ஊழல் ஒழிப்புக்கு மாத்திரமல்ல, பொறுப்பு கூறல் விடயத்திலேயும் கையாள வேணும்ன்றதுக்காகத்தான் கொடுத்தது. ஆனால் பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை முழுமையாக புறம் தள்ளி, காணாமாக்கப்பட்டவரை புறம் தள்ளி, தாங்கள் லஞ்சம் ஊழல் என்றதை மாத்திரம் டார்கெட் பண்ணி மக்களை பேய் காட்டி கொண்டிருக்கிறது யோசிக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே எந்த விதமான சர்வதேச பொறிமுறைக்கும் இந்த அரசாங்கம் முழங்க போவதில்லை. பார்ட்டியில வந்து நீங்க ஒரு லீடிங் தலைவரா தான் இருக்கிறீங்க. இந்த தருணத்துல தமிழ் மக்களுக்கு நான் வந்து இவ்வளவு காலமும் இந்த அரசியல்ல இருந்ததுக்கு இதை செஞ்சா காணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் போதும். தற்போதைய நிலைமையில ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கான ஏதாவது ஒரு நேரடி தொடர்பு இருக்குதா? அதாவது இப்ப நீங்க தான் ஒரு யங் பார்லிமெண்ட் மெம்பர். ஸோ அவங்களுக்கான குறை நிறைகளை வந்து உங்களோட நேரடியாக அவங்க அட்லீஸ்ட் ஒரு இயர்ல 2 டைம்ஸாவது உங்களை மீட் பண்ணி அந்த களம் இருக்குதா? இல்லை, உண்மையிலே பல்கலைக்கழக மாணவருடன் தொடர்பு இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுடன் பல போராட்டங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் இணைந்து கடந்த காலத்திலே பல போராட்டங்களை முடித்திருக்கிறோம். அதாவது அவங்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவாக நாங்களும் குரல் கொடுத்திருக்கிறோம். அதே போல நாங்கள் இணைந்து போராட்டங்களை செய்திருக்கிறோம். அதே போலதான் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் குரல் கொடுத்திருக்கோம். மிக அண்மையிலே கூட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கலைப்பீடத்தில் இருக்கிற தலைவர், செயலாளர் உட்பட யாழ் பல்கலைக்கழக தலைவர் இவர்களுக்கு எதிராக டிஐடி விசாரணை வந்த பொழுதும் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பாராளுமன்றத்திலே டலிமா ஒரு உதாரணமா சொல்லுமே, விவசாய அமைச்சருடைய விவாதம் போகும் பொழுது நாங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களே நீங்கள் கைது செய்தது என்று கேட்டால் டிவியிலே வரும், ஊடகங்களிலே வரும், இப்படி பாராளுமன்ற பேசியிருக்கிறார் என்று. ஆனால் அது சென்றடைய வேண்டியவர்களுக்கு சென்றடையாது. உதாரணமாக மீன்பிடித்துறை அமைச்சருடைய விவாதத்திலே நீங்கள் பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்து நீங்கள் என்று பின்னேரத்திலே பேசினால் அந்த நேரத்திலே அந்த சபா அமர்விலே வந்து அந்த உரிய அமைச்சர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த விடயம் அப்படியே இல்லாமல் போய்விடும். ஆனால் நான் இந்த விடயம் சம்பந்தமாக நீதி அமைச்சர், அதாவது நாட்டிலே நீதி அமைச்சர் தான் இப்படியான விடயங்களுக்கு போலீஸ் செய்தாலும் ஒரு நீதி அமைச்சர் தான் இதுக்கு சம்பந்தமான இந்த விடயங்களை நிறுத்த சொல்லி நாங்கள் கொடுக்கலாம். அந்த விஷயத்தை கடந்த வாரமும் யாழ் பல்கலைக்கழக மாணவருக்கு சார்பாக நான் பேசியிருக்கிறேன். எப்பொழுதும் மாணவருடன் தொடர்பிலே தான் நாங்கள் இருக்கிறோம். அது ஒன்றியம், அதாவது மாணவர் ஒன்றியங்களுடன் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மீட் பண்றது அப்படி ஒரு ஷெடியூலாக மீட் பண்றது குறைவு. இந்த நேரத்துல நம்ம இன்னொரு விஷயம் பத்தி கிடைக்கணும். நீங்க பாத்தீங்களோ தெரியல, இப்ப ஜெஃப்னா ஹிந்து காலேஜ்ல ஒரு டிபேட் வந்து நடந்திருக்குது. அதுல வந்து அந்த மாணவர்கள் வந்து ரொம்பவுமே உணர்வு பூர்வமாக தமிழ் கட்சிகள் பத்தி, தமிழரசு கட்சிகள் பத்தி அவங்களுடைய வாதங்களை எடுத்து முன் வச்சிருந்தாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, யாழ் ஹிந்து கல்லூரியும் கொழும்பு ஹிந்து கல்லூரிக்கும் இடையில அந்த பேச்சு போட்டி, அந்த விவாத போட்டியிலே நானும் ஒரு அதிதியாக ஒரு வருடம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அது இலங்கையிலே கேலண்டர்லே இந்த பிக் மேட்ச் வரும், சித்திரை வரும், பொங்கல் வரும், தீபாவளி வரும் போல நான் நினைக்கிறேன் தற்பொழுது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்த விவாத போட்டியும் ஒரு பேசும் பொருளாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே அந்த இளம் வயதிலே அந்த மாணவர்களுடைய அரசியல் சம்பந்தமாக இருக்கிற அந்த ஆற்றல் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். நானும் உண்மையிலே எங்களுடைய கட்சிக்கு ஒரு மாணவர் மன்றம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது நாங்கள் இளைஞர் அணி இருக்கு, ஆனால் மாணவர் மன்றம் ஒன்று உருவாக்கி இப்படியான விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் என்று ஒரு வருடத்துக்கு முன்பு நாங்கள் மட்டக்களப்பிலே நடந்த ஒரு மாவட்ட கூட்டத்தில் நாங்கள் பேசியிருந்த நாங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் 2024, 25 இந்த 2 ஆண்டுகளும் தேர்தல் களத்திலே கடுமையான வேலைகள் பல்கள் இருந்த ஒரு காலப்பகுதி உங்களுக்கு தெரியும். எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவிலே தொடர்ந்து பிறகு ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு இணை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதுக்கு பிறகு தித்வா, இந்த இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் மோதலால நாட்டிலே மீண்டும் ஒரு தட்டுப்பாடு வரிசைகள் வந்திருக்கிற ஒரு காலப்பகுதி. இப்படியாக புதிய விடயங்களை செய்வதற்கான காலம் இனிதான் வரப்போகுது. உங்களுக்கு தெரியும், நான் கடந்த 6 மாதத்திலே நான் என்னுடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவா இருந்தபடினால அடுத்த ஆண்டுகளிலே வந்து மேலே இது ஒரு யாழ் இந்து கல்லூரியும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையிலே இருக்கிற இவ்வாறான விவாத போட்டிகளை
மாணவர்கள் மத்தியிலே, அதாவது மாணவர்கள் தான் எதிர்காலம். அவங்கள் இவ்வாறு உண்மையிலேயே ஒரு ஒரு சிறந்த ஆற்றல், அதிலே அவங்களுடைய நாலேட்ஜ் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் முன்வைத்த வாதங்கள் நான் பார்த்திருந்தேன். அதிலே ஒரு சில மாணவர்களுடைய வாதங்கள் அவங்கள் எவிடன்ஸோட, அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு ஜனாதிபதி சொன்ன கருத்தை வைத்து ஒரு சிலர் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இன்னொரு அதுக்கு எதிரான வாதம் சொன்ன ஒரு இளைஞர் வந்து தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு தன்னுடைய அனாலிசிஸ் ஒன்று செய்து மிக திறமையான ஒரு இளைஞர் மாணவர்கள். அவர்களுக்கு எதிர்காலத்திலே அரசியலிலே ஆர்வம் இருந்தால் எங்களுடைய கட்சியிலே இணைந்து செயல்படுமாறும் இந்த இடத்தை நான் அழைப்பு கொண்டே விடுக்கின்றேன். அது சரி. இந்த டைம்ல வந்து இலங்கை தமிழரசு கட்சி சார்பா நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் தெரிவு செய்ய நிச்சயமாக. யா